ஸ்ரீ தேவி பாகவதம் 93ஆம் பகுதி. தேவ அசுர போராட்டம். தேவகுருவான பிரகஸ்பதி கூறியவற்றை கேட்டு தேவேந்திரன் கூறினான், முயற்சியினால்தான் துவட்டாவின் மகனான விசு என்பவன் நமூச்சி பலன் என்ற 2 அசுரர்களையும் கொன்றான். அதுபோல இந்த மகிஷாசுரனையும் கொல்லுதல் வேண்டும். எனக்கு முக்கிய துணையாக இருக்க வேண்டியவர்கள் தாங்கள். விஷ்ணுவும் உமா மகேஸ்வரரும் எனக்கு அழிவு வராமல் காக்க வேண்டியவர்கள். அதனால் வேதத்தின் ஓர் அங்கமான ரசோக்னம் என்ற பகுதியை பாராயணம் செய்யுங்கள். நான் எனது படைகளை அணிவகுப்பு செய்கிறேன் என்றான். யாராலும் நடக்கவிருப்பதை அறிந்து கொள்ள முடியாது. எனது மனைவியை சந்திரன் அழைத்து செல்வான் என்று என்னால் அறிய முடியவில்லை. அவ்வாறு தான் உனது வெற்றி தோல்வியையும் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அறிவுடையோர் யாவற்றையும் ஊழ்வினை என்று விட்டுவிட வேண்டுமே தவிர எதையும் எதிர்பார்க்கலாகாது. வெற்றி தோல்வியை பற்றி சிந்திக்காத யுக்திகளையும் உபாயங்களையும் நீ கேட்டு தெரிந்து கொள் என்றார் பிரகஸ்பதி. அதன் பின் இருவரும் மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். அவர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கிவிட்டு மகிஷாசுரனின் யுத்தத்தை பற்றி கூற மகாவிஷ்ணு கூறினார், எவராலும் வெல்ல முடியாத மகிஷாசுரனை நான் வெல்வேன். நீங்கள் அனைவரும் போருக்கு புறப்படுங்கள் என்றார். அதன் பின் அவர்கள் இருவரும் கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானின் அருளை பெற்றுக்கொண்டு யுத்தத்திற்கு புறப்பட்டனர். போர் ஆரம்பித்து உக்கிரமாக நடைபெற்றது. அம்பு, கத்தி, சூலம், கதாயுதம், பட்டயம், சக்கரம் போன்ற ஆயுதங்களை இருதரப்பினரும் பயன்படுத்தினர். குதிரைகளும் யானைகளும் வெட்டுண்டு இறந்தன. பிடாலன் என்ற அரக்கனுக்கும் தேவேந்திரனுக்கும் கடுமையான போர் நடந்தது. பிடாலன் அம்புகளை அடைமழை போல் இந்திரன் மீது சொரிந்தான். அதனால் பயந்த தேவேந்திரன் தனது மகனான ஜெயந்தனை தனக்கு முன்னால் நிறுத்தி போர் புரிந்தான். ஜெயந்தன் பிடாலன் மீது 5 அம்புகளை விட்டான். பிடாலன் மூர்ச்சித்து தேர்தட்டில் விழுந்தான். அதை கண்ட தேர் சாரதி தேரை யுத்த களத்திற்கு வெளியே ஓட்டி சென்றான். அதை கண்ட தேவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அந்த ஆரவாரத்தை கேட்ட மகிஷாசுரன் மிக்க கோபமடைந்து தாமிரன் என்ற தனது சேனாதிபதியை யுத்த களத்திற்கு வந்த போது யமன் தனது தண்டாயுதத்தினால் அவனது தலையில் அடிக்க அவன் மூர்ச்சித்து விழுந்தான். அதை கண்ட அசுர வீரர்கள் 4 திசையும் சிதறி ஓடினர். 93ஆம் பகுதி நிறைவடைந்தது.